எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. உள்ளத்திலே நல்ல உள்ளமாக இருந்து உலகத்திலே நிறைய செல்வங்களை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய என் உறவுகள் அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நம்ம நிறைய பேரை சொல்கிறது, ரொம்ப கொடுத்து வச்ச ஆசாமியா நீ நல்லா இருக்கிற அப்படின்வாங்க. என்னையா கொடுத்து வச்சேன் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. பொதுவாக பிரமிப்பாக நம்மளை அந்த உலகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மேஷராசி உறவுகள். பிரமிப்பாக இருக்கணும். எப்பயுமே மேஷத்துக்குள்ள ஒரு குணமே அதுதான். சார் நான் வாழ்ந்தாலும் நல்லா வாழணும் சார், கொஞ்ச நாள் தான் என் வாழ்க்கையே இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வாழ்க்கை, ரொம்ப பிடிச்ச மாதிரி நமக்கு எல்லாருக்கும் விருப்பமாக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இது இருக்கணும் சார், இப்படி யோசிக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மனசில் நிறைய ரகசியங்கள் இருக்கும். மேஷத்துடைய ரகசியம், மேஷத்தின் மனதுடைய ரகசியம் இல்லையா? மேஷ மனசுக்காரவங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கும்ல. பொதுவாக அந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுபடி நம்ம உந்து சக்தி ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம யாருக்கிட்டேயும் போய் ஒரு உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் என் மனசு இதை தான் விரும்புது, இதை எனக்கு கொடுத்துட்டு போங்க, இதுக்காக தான் என்னோட பயணம் இருக்குது, அவ்வளவுதான். அப்படி என்னையா உன் மனசு விரும்புது நீங்கள் கேட்குறது இப்போ கேள்வி. இந்த மனசு அப்படி என்ன நமக்கு விரும்புது அப்படின்னா, ரொம்ப எளிமையாக விஷயங்கள், ஒரு 5 விஷயங்களை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். முதல் விஷயம், நம்ம மனசு பாராட்டை விரும்புகிறது. மேஷராசிக்காரவங்க மறுக்க முடியுமா? சார் சின்ன விஷயமா பண்ணாலும் என் பொண்டாட்டியாவது பாராட்டினா தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் என் பொண்டாட்டிக்கிட்ட பாராட்டு வாங்குறதும் ஐநா சபையில் பாராட்டு வாங்குறதும் ஒன்று தான். அங்கேருந்து கூட பாராட்டு கிடைக்கிறதுக்கு ஏதாவது நான் ஒன்று செஞ்சால் நடக்க வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து அது சுத்தமாக கிடைக்காது. சரி, இப்போ மேஷராசியில் பெண்கள் பிறந்திருக்கீங்க, அதே தான். உங்களுக்கு கணவர்கிட்டேருந்து ஒரு பாராட்டு வாங்கணும் அப்படின்னா, காதலிக்கும் போதும் பாராட்டு கிடைக்காது, கணவர்கிட்டேருந்தும் பாராட்டு கிடைக்காது, கல்யாணம் பண்ண பிறகும். என்ன அப்படின்னா, பாராட்ட மனசு இருக்காது. மேஷராசிக்காரவங்களை யாரும் பாராட்ட மனசு இருக்காது. ஏன்னா பாராட்டிட்டா நீங்கள் ரொம்ப வளர்ந்துடுவீங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆமாம். ஆனால் உண்மையிலேயே கரன்சி நோட்டு இருக்குது பாருங்க, பணம். இந்த பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா மேஷராசிக்காரவங்க நினச்சாதான் நடக்கும். உங்களுடைய உந்து சக்தியில் தான் பணம் உங்கள் வீட்டில் பொருளும். நீங்கள் நினைக்கிற ஆசையில் தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். நீங்கள் மேஷராசிக்காரவங்க ஒரு வீட்டில் இருந்து வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பணம் சேர்க்கணும், செல்ஃபோன் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும், லக்ஸுரியாக கார் வாங்கணும், ஏதாவது யோசிக்காமல் இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் யோசித்தா மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கௌரவம் உயரும். ரிசர்வ் பேங்க்கில் கூட பணம் வந்து சில நேரத்தில் டவுன் ஆகலாம். ஆனால் மேஷராசிக்காரவங்களுக்கு பணம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணத்தை எப்படி சம்பாதிக்க முடியும்னு தெரியும். எப்படியாவது அந்த ரூட்டை பிடிக்கிறதுக்கு அந்த மனசு கரெக்டாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த பாராட்டை விரும்புகிறவர்கள், அப்போ இந்த பாராட்டு கிடைக்கிறதுல பிரச்சனை வரும். ஆனால் அதை மீறியும் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் விட மாட்டீங்க. அடுத்தது என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம், இந்த மேஷராசிக்கு ஒரு பயம் அனைவருக்கும் இருக்கும். ஒரு பயம், இது செய்யலாமா, சரியாக தான் இருக்குமா? அந்த பயம் வரும் பொழுது துணிச்சல்னு ஒன்று வரும் பாருங்க,
அது வந்து தான் உங்களை ஹெல்ப் பண்ணும். எங்கேருந்து தான் அந்த துணிச்சல் வருதுன்னு தெரியாது, செஞ்சு பார்ப்போம்டா. ஆனால் ஒன்றே ஒன்று, மேஷராசி நல்லா இருக்கணும்னா யாராவது ஒருத்தன் பக்கத்தில் இருக்கணும். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு யானை பலம். அவங்கள வச்சு பல கோடே போட்டுருவீங்க. ஆனால் அந்த ஒருவர் ஆண்டவன் காட்டி கொடுப்பான் பாருங்கள், அங்கே தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். நீங்கள் தனியாலாம் ஜெயிக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க. சும்மாவாது ராத்திரி 10 மணி ஆகிடுச்சு சார், நான் என்ன சார் செய்கிறது, எனக்கு தூக்கம் வரல, நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன், இப்போ உட்காந்துருக்குறேன் சார், என்ன பண்ணுறது, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சும்மா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசுங்க. நீங்கள் ஒரு ஃபோன் போட்டு பேசுகிறதுல உங்கள் லைஃப்பில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதோடு அவனை கட் பண்ணிட்டு அந்த பாயிண்டில் வேலை செஞ்சுருங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான். யாருக்கும் யோசிக்காதீங்க. மேஷராசிக்காரங்க உங்களுக்கு எப்பயாவது ஒரு டவுன் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் வரணும்னா உடனே யாருக்காவது ஒரு ஃபோனை போட்டு பேசுங்க. நீங்கள் ஃபோன் போட்டால் எடுப்பாங்க, கண்டிப்பாக பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அவங்க பேசுகிறதுல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அந்த பயம் போயிடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, வெளியில் சிரிப்பவர்கள் நிறைய பேர் மேஷராசிக்காரவங்க இருப்பாங்க, நல்ல வெளியில் சிரிக்கக்கூடியவர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கவலை, எவனாவது சொல்லிவிடுவானோ, ஏதாவது பண்ணிடுவானோ, ஐயோ நம்ம சிரிக்கிற சிரிப்புக்கு பிரச்சனை வந்துடுமோ, இந்த ஒரு கவலை உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் அது வெளியில் காட்டிக்காமே இந்த சிரிக்கிற ஒரு நல்ல ஒரு அன்பு பழக்கம் உண்டு மேஷத்துக்கு. சோகம் இருந்தாலும் சிரிக்கக்கூடிய தன்மை, ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் சிரிக்கக்கூடிய தன்மை. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்களை நல்லா புரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகம் இருக்கக்கூடியது மேஷராசியில். அதாவது சோஷியல் லைஃப்பில், உறவுகள் இடத்துல, குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் 5 பேரையும் கரெக்டாக மேஷராசியால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஊசி குத்துதுன்னு குத்துவாங்க, ஊமை குத்து, ஊசி குத்து, யாருக்கிட்ட எப்படி குத்தி பேசுறது, நக்கலாக எப்படி பேசுறது, எப்படி ஒருத்தவங்களை அவங்கள சிரிக்க வைக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அவங்கள மடக்கியும் பேசணும், அவங்கள தாக்கியும் பேசணும். ஆனால் அதுக்கு அவங்க சிரிக்கணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது மேஷத்திற்கு கைவந்த கலை. இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால், பெரும்பாலோருடைய விமர்சனத்தை விட அங்கீகாரத்தை விரும்புபவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். ஒருத்தன் என்ன வேணாலும் நீ திட்டுறா, நீ விமர்சனம் என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் கழுவி கூட ஊற்று, தப்பு இல்லை. ஆனால் நீ எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னா என்னோடய ஒரிஜினல் ஃபேஸை நீ பார்க்குற மாதிரி இருக்கும். இதை தான் மேஷத்தோடைய உண்மையான உணர்வு. அப்போ மேஷராசிக்காரவங்க பெரும்பாலும் விமர்சனத்தை கூட ஏற்றுப்பாங்க, ஆனால் அங்கீகாரம் கிடைக்கலன்னா அந்த இடத்தை விட்டு விலக தயாராக இருப்பார்கள். இதுதான் மேஷராசி. இப்படி இவர்களுடைய மனசில் இருக்கிற புதைந்து இருக்கிற சில ரகசியங்களை இப்போ நான் எடுத்திருக்கிறேன். இந்த ரகசியங்கள் உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக, ஒரு உச்சத்தை தொடுவதற்கு நல்ல வழி. இதை தெரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரகசியங்களை பாதுகாக்கணும். யாருக்கிட்டையும் இதை சொல்லக்கூடாது. யாருக்கிட்டையும் இப்போ இதை வெளிப்படுத்தி இதை நம்ம ஒரு பெரிய அளவில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் தேடக்கூடாது. இதை மட்டும் மேஷராசிக்காரவங்க செய்யுங்க. நிச்சயமாக இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வரும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். உறவுகளே, இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு.
இன்னும் நம்ம என்னதான் நம்ம பண்ணுறது? நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நினைக்கிறத நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்கு, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.